எல்லா கட்சிகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். ஆனா வந்து இதுல ஆட்ட நாயகன் அப்படின்ற ஒரு விஷயமா பார்க்கும்போது விஜய் அவர்கள் தாங்க. ஏன்னா தமிழக அரசியல் களம் ஒரு பரபரப்பினுடைய உச்சத்துல இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ஒரு த்ரில்லர் படத்துடைய திமுகவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா வந்து வரலாற்றுல 72க்கு பிறகு தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை அப்படின்ட்டு ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை இல்லை அப்படின்னும் போது அதிமுக தங்களுடைய கட்சியையும் நிலைநிறுத்தணும். அதே சமயம் மக்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அரசியல்ல பல மாற்றங்கள் நடந்துச்சு. மக்களுடைய மனநிலையிலும் பல மாற்றங்கள் நடந்துச்சுங்க. விஜய் அவர்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய மீடியாக்கள் சொன்னது வந்து விஜய் அவர்கள் 5% தான்ப்பா. அவருக்கு வரக்கூடிய கூட்டம் அப்படின்றது வந்து ஒரு ரசிகர் கூட்டம். விஜய் பார்க்க வராங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க, ஓட்டுலாம் போட மாட்டாங்க. இப்படிலாம் இவ்வளோ கூட்டம் வருது, எங்கே போனாலும் கூட்டமாக வருது. மாற்று கட்சியில் இருக்கவங்க கூட விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண எலெக்ஷன் அன்னைக்கு அந்த ட்ரெஸ் கோடோட தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? ஏன்னா எனக்காக அவர் வந்திருக்காரு. அவர் வந்து சினிமாவினுடைய உச்சத்தில் இருக்காரு. 200 அவர்கள் 120 தொகுதியில் ஜெயிப்பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதையே வந்து தாவேக்காக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா வந்து நிறைய நேஷனல் மீடியா கணிச்ச விஷயம் என்ன, ஒரு பக்கம் 75 வருட பாரம்பரிய கட்சிங்க, இன்னொரு பக்கம் வந்து 50 வருட கட்சி. ஒருத்தர் 6 முறை வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க, ஒருத்தர் 5 முறை ஆண்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த 2 ஜாம்பவான்கள், இந்த 2 ஆலமரத்தை தாண்டி அவருடைய கேம்பெயினிங் ஸ்டைல், அதாவது இந்த 70 வருஷமா வந்து அரசியல் இதை தான்ப்பா பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது, ஒரு கை நினைச்சிருந்தா ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு துணை முதல்வரோ அல்லது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரோ கண்டிப்பாக ஆயிருப்பார். ஆனால் வந்து அவருடைய அந்த நேம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டிலே அதிகப்படியான ஒரு சாம்பிள்ஸை நாங்கள் தான் கலெக்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து 2,34,000 பேர்கிட்ட நாங்கள் இந்த வந்து கருத்து கணிப்பை எடுத்தோம். அதில் ஈடுபட்டவங்க யார் அப்படின்னா முன்னாள் காவல் அதிகாரிகள் தான் நாங்கள் வச்சு பயன்படுத்தோம். அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1977 எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்தது இப்போ வந்து நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் திரு விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய குட் வைப்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். தமிழக அரசியல் களம் ஒரு பரபரப்பினுடைய உச்சத்துல இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ஒரு த்ரில்லர் படத்துடைய கிளைமேக்ஸை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். மே 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றது வந்து தமிழக மக்கள் அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்களும் வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து திமுகவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா வந்து வரலாற்றில் 72க்கு பிறகு தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை உடைக்கணும் அப்படின்ட்டு அவங்க பார்ப்பாங்க. இன்னொரு புறம் வந்து கடந்த 10 தேர்தல்களாக வந்து தோல்வி, ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை இல்லை அப்படின்னும் போது அதிமுக தங்களுடைய கட்சியையும் நிலைநிறுத்தணும். அதே சமயம் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையும் உருவாக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. பாஜக அப்படின்ற அந்த கட்சி வந்து அதிமுக வச்சு தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் காலூன்ற முடியாதா அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருக்காங்க. காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் தங்களுடைய கட்சியை வந்து இன்னும் வலுப்படுத்த முடியாதா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். ஸோ இப்படி எல்லா கட்சிகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். ஆனால் வந்து இதில் ஆட்ட நாயகன் அப்படின்ற ஒரு விஷயமா பார்க்கும்போது விஜய் அவர்கள் தாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி 2024 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் களம் வந்து பெரிய சுவாரஸ்யம்லாம் இல்லை. ஒன்று அதிமுக ஜெயிப்பாங்க, இல்லை திமுக ஜெயிப்பாங்க, இப்படி தானப்பா இருக்கும், இப்படி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு அரசியலில் பல மாற்றங்கள் நடந்துச்சு. மக்களுடைய மனநிலையிலும் பல மாற்றங்கள் நடந்துச்சுங்க. விஜய் அவர்களுக்கு இவ்வளோ ஒரு செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து அவரே நினச்சிருப்பாரா அப்படின்னு வந்து தெரிலங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி, ஒரு மிகப்பெரிய ஆரவாரம், அவர் போகிற இடங்கள்லாம் வந்து மாலை மரியாதை, மக்களுடைய மகிழ்ச்சி அப்படின்ட்டு வந்து ஒரு அன்பு மழையினால அவரை நனைய வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த கேம்பெயினே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய மீடியாக்கள் சொன்னது வந்து விஜய் அவர்கள் 5% தான்ப்பா. அவருக்கு வரக்கூடிய கூட்டம் அப்படின்றது வந்து ஒரு ரசிகர் கூட்டம். விஜய் பார்க்க வராங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க, ஓட்டுலாம் போட மாட்டாங்க, இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனால் விஜய் அவர்களுக்கு கூட்டம் வர வர பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதிரிகள் முகாம்லே ஒரு பயம் வந்து தென்பட ஆரம்பிச்சிச்சு. என்ன இவ்வளோ கூட்டம் வருது, எங்கே போனாலும் கூட்டம் கூட்டமாக வருது, மாற்று கட்சியில் இருக்கவங்க கூட விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. எலெக்ஷன் அன்னைக்கு அந்த ட்ரெஸ் கோடோட தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? ஏன்னா எனக்காக அவர் வந்திருக்காரு. அவர் வந்து சினிமாவினுடைய உச்சத்தில் இருக்காரு, 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு என்ன முன்னேற்றன என்ன வந்து இன்னைக்கு உச்சநிலையில் வச்சிருக்கக்கூடிய என்னோட மக்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக எனக்காக என்ன நம்பி ஒரு தலைவன் வரான் அப்படின்னும் போது அவருக்காக நான் வந்து ஓட்டு போடுறது தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்கள் யோசிச்சாங்க. அண்ட் தென் அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அந்த ஏப்ரல் 23 அன்னைக்கு காலையில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து குடும்பமாக வந்து தேட்டருக்கு போய் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் குடும்பமாக வந்து ஓட்டு போட்டு அன்னைக்கு தாங்க பார்த்தேன். அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, ஒரு ஆறாவாரம், லிட்டரலி ஒரு திருவிழா மாதிரி அந்த எலெக்ஷனை வந்து மக்கள் வந்து பார்த்தாங்க. அதன் பிறகு எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சு. மை ஆக்சிஸ் இந்தியா அவங்க மட்டும் வந்து விஜய் அவர்கள் 120 தொகுதியில் ஜெயிப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதையே வந்து தாவேக்காக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா வந்து நிறைய நேஷனல் மீடியா கணிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே 15% இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு டேட்டா வந்து சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன்னா வந்து ஒரு 3 வருட கட்சி தான் விஜய் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டார், ஒரு பிம்பத்தோடு அவர் வந்து வராரு. நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்காக சொல்கிறாரு, மக்களுக்காக வந்து நிறைய பண்ணார் அப்படின்னும் போது கூட ஒரு பக்கம் 75 வருட பாரம்பரிய கட்சிங்க, இன்னொரு பக்கம் வந்து 50 வருட கட்சி. ஒருத்தர் 6 முறை வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க, ஒருத்தர் 5 முறை ஆண்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த 2 ஜாம்பவான்கள், இந்த 2 ஆலமரத்தை தாண்டி ஒருத்தர் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஒரு பவர், என்ன ஒரு ஸ்டார்டம் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா 2 அரசியல் கட்சிகளையுமே வந்து ஒரு தடுமாற்ற நிலைக்கு கொண்டு வந்திருப்பார். ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அது பற்றி அது ஒரு மக்களுடைய தீர்ப்பு. ஆனால் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவுமே, அதாவது லோக்கல் மீடியாவிலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் உச்சரிக்கக்கூடிய ஒரு பெயர் தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள். சரி, எதனாலப்பா மக்கள் வந்து இவ்வளோ ஒரு அன்பு விஜய் அவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் யோசிக்கும் போது முதல் விஷயம் எனக்கு தோணுனது வந்து அவருடைய கான்ஃபிடென்ஸ். ஏன்னா அந்த கட்ஸ் இருக்கு இல்லையா, நான் சினிமாவை விட்டுட்டு நான் திரும்ப ஜீரோலேருந்து பாலிடிக்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னும் போது எதுவாலும் நடக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி திரு விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம், திரு கமல்ஹாசனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அவர் வராரு அப்படின்னா அந்த கட்ஸ் இருக்கு இல்லையா, என்ன நான் மக்களை நம்புகிறேன், மக்கள் என்ன நம்புவாங்க, மக்கள் வந்து நான் நினச்ச இடத்த எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி வராரு இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சிங்க. அண்ட் 2வது வந்து அவருடைய கேம்பெயினிங் ஸ்டைல். அதாவது இந்த 70 வருஷமாக வந்து அரசியல் இதை தான்ப்பா பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது, ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து உடைச்சார். மேடை போட்டு தான் நீ வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு, மேடையில் இல்லை நான் என் வேன்லேயே பண்ணுவேன் அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து பல விஷயங்கள், பல அரசியல் ரீதியான பல க்ரைட்டீரியாஸை வந்து விஜய் அவர்கள் பிரேக் பண்ணார். அதுவுமே மக்கள் மத்தியில் பெருசாக எடுபட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து மக்களுக்காக நின்னார். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மக்களுக்காக எந்த சமரசமும் செய்யாமல், அவர் நினச்சிருந்தா ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு துணை முதல்வரோ அல்லது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரோ கண்டிப்பாக ஆயிருப்பார். ஆனால் வந்து அவருடைய அந்த நேம் இருக்கு இல்லையா, மக்கள் வந்து 2 கட்சிக்கும் என்னை மாற்றா பார்க்குறாங்க அப்படின்னும் போது நான் அந்த மக்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால உள்ளே இறங்கினாரு, தனிச்சு நின்னாரு. அதுக்கான சப்போர்ட்டிவ் மக்கள் வந்து கொடுத்தாங்க. அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அந்த லஞ்சம் ஊழல் இதில் வந்து ஒழிப்பு அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பெருசாக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. குறிப்பாக அவரோட லாஸ்ட் டே ஸ்பீச் வந்து அந்த குட்டீஸ்களுக்கு அவர் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், இளைஞர்களுக்கு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திடுங்க. சரி, இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரவி அவர்கள், அவர் வந்து ஒரு முன்னாள் IPS அதிகாரி, அவர் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 4,88,00,000 பேர் வந்து வாக்களிச்சாங்க. இதுவரையும் தமிழ்நாட்டில் வந்து ஹையஸ்ட் வந்து 85% வந்து போலிங் ஆயிருக்கு அப்படின்னும் போது நிறைய ஏஜென்சிஸ் வந்து கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. ஆனால் வந்து எத்தனை பேர் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க, எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கிளியர் டேட்டா வந்து இல்லை. ஆனால் வந்து தமிழ்நாட்டிலே அதிகப்படியான ஒரு சாம்பிள்ஸை நாங்கள் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 2,34,000 பேர்கிட்ட நாங்கள் இந்த வந்து கருத்து கணிப்பை எடுத்தோம். அதில் ஈடுபட்டவங்க யார் அப்படின்னா முன்னாள் காவல் அதிகாரிகள் தான் நாங்கள் வச்சு பயன்படுத்தோம். அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விசில் தாங்க வாக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 41% மக்கள் வந்து விசிலுக்கு ஆதரவாக இருக்காங்க, திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இது தாவேகா நிர்வாகிகளுக்கும் சரி, தாவேகா தொண்டர்களுக்கும் சரி, தாவேகானுடைய தலைவர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்க போகிற அவருடைய கணிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா 120 தொகுதிகளுக்கு மேலே, அதாவது தனி மெஜாரிட்டியோட தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
மை ஆக்சிஸ் இந்தியாவும் வந்து இதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க, தனி மெஜாரிட்டியோட விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார் அப்படின்ட்டு. ஸோ 1977 எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்தது இப்போ வந்து நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் திரு விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் எவ்வளோ சதவீதம் வாக்கு வாங்குவார், ஆட்சி அமைக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது எதிர்கட்சி தலைவர் ஆகுவாரா அப்படின்றது பார்க்கறதுக்கு நம்ம மே 4ஆம் தேதி மக்கள் தீர்ப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். நன்றி.